மாலதியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அங்க உன்கிட்ட டாக்டர் பேசுனதையும் நீ அதுக்கு மறுத்து பேசாம மௌனமா இருந்தத கவனிச்சிட்டு வந்து நந்தினி கிட்ட சொன்னா. அது என் காதலி விழுந்துச்சு. அதனாலதான்ப்பா சொல்றேன், சீக்கிரமாவே அகிலாவ நம்ம வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம்ப்பா. வேற யார்கிட்டயும் இத சொல்லாதேன்னு மாலதி கிட்ட நந்தினி சொல்லி அனுப்புனா. இருந்தாலும் ஒலவாய மூடுனாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அகிலா விஷயத்துல சீக்கிரமாவே 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பண்றது விஸ்வா? அத்தை சொல்ற மாதிரி அகிலாவை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? தெரியல. I'm confused. நான் தெளிவா இருக்கேன் விஸ்வா. அகிலாவோட கர்ப்பத்துக்கு காரணமானவனோட தான் நான் அகிலாவை இங்க இருந்து அனுப்பி வைப்பேன். அகிலாவுக்கு இதை விட நம்மளால பெட்டரா எதுவும் செஞ்சிட முடியாது. சோ அந்த ஆதி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனோட அகிலாவை அனுப்பி வைக்கணும். இதுல உங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? தேங்க்ஸா. சரி, அத்தை சொன்ன விஷயமா அகிலா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். வீணா மனசு கஷ்டப்படுவா. நான் அத்தை கிட்ட இதை சொல்லிடுறேன். நீங்க வாங்க. அம்மா, மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேம்மா, பிச்சை போடுங்க. கொஞ்சம் இருங்கம்மா, வரேன். நீங்க நல்லா இருக்கணுமா? அம்மா, ஒரு நிமிஷம். உங்களை பார்த்தா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. அப்புறம் ஏமா பிச்சை எடுக்கிறீங்க? தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கணும்னு தான் மடிப்பிச்சை எடுக்கிறேம்மா. என் வீட்டுக்கார் ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில இருக்காருமா. அவர் நல்லபடியா பொழைச்சு வரணும், என் தாலி நிலைச்சிருக்கணும்னு தான் காஞ்சிபுரம் அம்மனுக்கு வேண்டிட்டு மடிப்பிச்சை எடுக்கிறேம்மா. மடிப்பிச்சையில கிடைக்கிற அரிசியில கோயில்ல பொங்கல் வச்சு 10 சுமங்கலிக்கு தானம் பண்ணா அவங்க மனசு நிறைஞ்சி வாழ்த்துனா என் புருஷன் எந்த குறையும் இல்லாம திரும்பி வருவாரு, என் தாலியும் நிலைச்சு நிக்கும்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. அதாம்மா வீடு வீடா மடிப்பிச்சை கேக்குறேன். தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கணும்னா மடிப்பிச்சை எடுக்கணுமா? உங்க தாலிக்கு ஆபத்துமா? இல்ல, என் தாலி நிலைச்சிருக்கணும். காஞ்சிபுரம்மா, நான் மடிப்பிச்சை எடுத்து உனக்கு பொங்கல் வைக்கிறேன். என் தாலிக்கு எந்த பங்கமும் வராம நீதான் காப்பாத்தணும்.
ஆமாடா மச்சான், எனக்கு உடனே ஒரு வீடு பார்த்தாக்கணும்டா. என்ன வாடகை இருந்தாலும் பரவாயில்லடா, சிட்டி அவுட்டரா இருந்தாலும் ஓகேடா. மாமியார் வீட்லையா? இங்க அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லடா, எதுக்காக இங்கேயே இருக்கணும்? அது மட்டும் இல்லாம ரேவதி தனியா போகணும்னு ஆசைப்படுறா, அதான்டா மச்சான் கேட்டேன். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்டா, 2 மாசத்துக்கு முன்னாடி தண்ணி கொடுத்துன போறோம் சொல்லிட்டோம். அதை ஞாபகம் வச்சுட்டு கிளம்புறோம். வாடகை எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோ கேட்டு ஃபோன் பண்ணு, வச்சுட்டா? ம், பாய் மச்சான், பாய். ரேவதி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், வீடு பாத்திரம் சொல்லிட்டான். நீ நம்ம மொத்த திங்ஸ் பேக் பண்ணி வச்சிடு, நாளைக்கு கூட இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம். என்ன புரியுதா? மகேஷ், எதுக்கு இப்படி பறக்கிற? அத்தை ஏதோ தனி குடித்தனா அது இதுன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக உடனே நீ தனியா போயிடுவியா? பேசாம 2 பேரும் இங்கேயே இருங்க. என்னென்ன பேசுறீங்க? விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான், அதுக்கு மேல இருந்தா எல்லாமே கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. அதை நாங்க மருந்து மாமியார் விட கெதியா இருந்து இப்ப என்னென்னமோ பேச்சு வாங்கிட்டோம். இனி என்னென்ன பேச்சு வாங்க போறோம் தெரியல. மகேஷ், நீ இதுல காட்டுற வேகத்தை ஒரு வேலை தேடுறதுல காட்டலாம் இல்ல? தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்ல வரேன். ஒரு வேலைக்கு போயிட்டா இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம வீட்டுல வராது. எப்படி மாமா சொல்றீங்க? குத்தி கட்டி பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு பேச செய்வாங்க. அப்படி ஒரு அவமானத்தை சகிச்சுக்கிட்டு நாங்க எதுக்கு மாமா இங்க இருக்கணும்? எங்க வழியை பார்த்துட்டு நாங்க போயிடுறோம். இது பாரு ரேவதி, கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா என்ன நினைப்புல இப்படி பேசினாங்கன்னு தெரியல. அவங்க அப்படி பேசுற ஆளும் கிடையாது. அப்பாதான் அம்மா கிட்ட பேசி விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காருல. அவர் வந்து சொல்ற வரைக்கும் நீங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்கலாம்ல. வேண்டாம், நீ இனி இந்த வீட்டோட சகவாசமே வேண்டாம். நாங்க எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சுக்கிறோம். அப்படி எங்கேயோ போய் பொழைக்கிறதுக்கு பதிலா இங்க இருந்து அந்த காரியத்தை செய்யலாம்ல. ஏன் அதை முதல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்கண்ணே. சும்மா இருந்துகிட்டு சோறு திங்கிறன்னு என் மூஞ்சிக்கு நேராவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி நான் இந்த வீட்டுல இருக்க முடியும்? இத பாரு மகேஷ், நம்ம அம்மா நம்மளை திட்டினா நம்ம பொறுத்துக்கிறது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்க வேண்டியதானே? வேண்டாம் அம்மா, இத்தனை நாள்ல என் அம்மா ஒரு நாள் கூட இப்படி பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு இப்படி பேசிருக்காங்கன்னா எங்களை வெறுத்து ஒதுக்கணும்னு மனசுல நினைச்சுதானே பேசிருக்காங்க. அவங்களே அப்படி ஒரு முடிவு எடுக்கிறப்போ நாங்களும் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவெடுக்க கூடாதா? ரவதி, ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ, மகேஷ், நானு, மாலதி எல்லாருமே இந்த வீட்டுல தான் இருக்கோம். அதுவும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த சம்பாத்தியமும் இல்லாம மாமாவோட தயவை தான் எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்கோம். மாமாவுக்கும் வேலை இல்ல, இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம மனசு கோணாம நடந்துகிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில சீட்டு கம்பெனியில ஏற்பட்ட கடனும் சேர்ந்துக்குச்சு. அதனால அத்தைக்கு மனசுல பயம் வந்துருச்சு. அதனாலதான் வேலைக்கு போனா என்னன்னு கேட்க நினைச்சு இப்படி கேட்டுட்டாங்க. இதையும் கூட நம்ம தப்பா எடுத்துக்க வேண்டாம். வளர்ந்த பறவைகளை தாய் பறவை கொத்தி கொத்தி இறத்தேட அனுப்புற மாதிரி நாம இதை எடுத்துக்க வேண்டியதானே? ஆமா ரேவதி, மாமா சொல்றதும் சரிதான். அம்மா ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்கிட முடியுமா? என்ன இருந்தாலும் நம்மள பெத்தவங்களாச்சே, நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்கன்னு நல்ல விதமா எடுத்துக்கலாமே. எவ்வளோ படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஐயா 8 படம் பண்ணியிருக்கேன் ஐயா. புதுசா? சார் ஒரு 2 2 மினிட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் குட். இது நம்ம கம்பெனி படம். கொடுத்த காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் படத்தை வெளியில் கொண்டாங்க. இல்லைன்னா மக்கள் மத்தியில் பேர் கெட்டு போயிடாம.
எந்த பிரச்சனையும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகும் சார். பிரச்சனை வரணும், அப்பதான் நியூஸ் வரும். இத பாரு மகேஷ், முதல்ல வீடு தேடுறதை விட்டுட்டு ஒரு வேலை தேடுறதுக்கான முயற்சியில இறங்க பாரு. அப்படி இல்லைன்னா என் கூட வா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு ஆட்டோ கொடுக்க சொல்றேன். அந்த ஆட்டோ ஓட்டி சம்பாரி, அப்புறம் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும். புரியுதுண்ணே. நம்ம வீட்டு சூழ்நிலையில அத்தை ஏதோ பேசிட்டாங்க. அதை புரிஞ்சுக்காம நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இனிமே நான் ஒரு வேலையை தேடிக்கிறேன்னு. வெரி குட் மகேஷ், இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என்ன ரேவதி நீ உம்மன் இருக்க? மகேஷ் சரின்னு சொல்லிட்டாரு, உனக்கு இதுல ஓகே தானே? என்னால அம்மா பேசினதை மறக்க முடியலக்கா, சத்தியமா மறக்க முடியாதுக்கா. இது பாரு, நீ புள்ள தாச்சியா இருக்க. உன் புள்ள நல்லபடியா பொறுக்கணும்னா நீ உன் மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். இப்படி அது இதுன்னு நினைச்சு உன் மனசை பாரமாக்கிக்க கூடாது. இது பாரு, உனக்கு அம்மா மேல கோவம்னா உன் குழந்தைகிட்ட சொல்லி அதோட பிஞ்சி காலால அம்மாவை நல்லா எட்டி ஒதுக்க சொல்லு. இது பாரு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இது பாரு, நீ வயிற்று புழக்கறி வெறும் வயிற்றோட இருக்க கூடாது. வா, வந்து ஏதாவது சாப்பிடு. வரியா? கூட்டிட்டு வாங்க. நான் கூப்பிட்டு வரேன். நீ ஒரு போன் ஒண்ணு பண்ணணும். பண்ணுங்க. ஹலோ, நான் தான் உன் நலம் விரும்பி. ஹே, உன்கிட்ட நான் பேச தயாரா இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ற? போனை வை முதல்ல. கோவப்படாத நந்தினி, இப்ப நான் போன் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு. அத கேட்டுட்டு நீ அப்புறமா என் மேல கோவப்படு. முக்கியமான விஷயம்னு நீ கண்டதையும் உளருவ, அத நான் கேட்கணுமா? என்ன நந்தினி, உண்மைய சொன்னா கண்டத உளறன்னு சொல்றியா? நான் சொன்னத எந்தவித பொய் கலப்பும் இல்லாம அக்மார்க் உண்மை. அத நீ நம்ப மாட்டேங்கிறியே. இது பாரு, அகிலாவையும் விஸ்வாவையும் தப்பா சொல்றத இன்னையோடு நிறுத்திக்கோ. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆதிதான் அப்பாங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. போதுமா? அப்படின்னா அகிலாவையும் விஸ்வாவையும் பாபா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறியா? ஹாஸ்பிட்டலுக்கா? அங்க எதுக்கு வரணும்? டவுட் இல்லாம எல்லாரும் நம்புறதுக்கு வரியா? என்ன புரியலையா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு தான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொல்றேன். 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். அத சொல்றதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணு. அவங்கள கூட்டிட்டு வந்துறியா நந்தினி? என்ன பதிலே காணோம்? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அகிலாவோட குழந்தைக்கு அப்ப விஸ்வாவா இல்ல ஆதியான்னு டவுட் இல்லாம தெரிஞ்சிரும். அதனாலதான் எதையும் யோசிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூட்டிட்டு வந்துருன்னு சொல்றேன். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் எதுக்காக கூட்டிட்டு வரணும்? உன்ன மாதிரி முகம் காட்ட பயந்தவ சொல்றத நம்பி என் புருஷனை நான் சந்தேகம் பண்ணுமா? அகிலாவோட கர்ப்பத்துக்கு காரணம் ஆதிதான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உனக்கு சந்தேகம் இருந்தா என் முன்னாடி வந்து சொல்லு, புரியுதா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் நேர்ல வர சொல்ற? ஏன் உண்மைய மூஞ்சிக்கு நேரம் சொன்னதா நம்புவியா? போன்ல எல்லாம் சொன்னா நம்ப மாட்டியா? முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்கள நான் எப்பவும் நம்ப மாட்டேன். எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா வந்து பேசு. இதுக்கு மேலயும் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. என் விஸ்வா மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அகிலா மேலயும் நம்பிக்கை இருக்கு. அதுல நீ ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்காத. சரி, நீ அதையே நம்பு, நான் ஒண்ணு அதை வேணான்னு சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். ஆதிதான் அகிலாவோட கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்றியே, அந்த ஆதிய நீ பாத்திருக்கியா? அவன் கருப்பா செவப்பா, நெட்டையா குட்டையா, ஏதாவது உனக்கு தெரியுமா?
ஆதிங்கிறது அகிலா சொன்ன ஒரு கற்பனை பேரு. உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா அகிலா கிட்ட இந்த ஆதியை காட்ட சொல்லு பார்க்கலாம். ஆதி ஃபாரின்ல இருக்கான், துபாய்ல இருக்கான்னு சப்ப ரீசன் சொல்லி தப்பிக்க வேண்டாம். அந்த அகிலா சொல்றதையே வேத பார்க்க நினைச்சிட்டு இருக்கியே, அந்த ஆதியோட போட்டோவை எங்க உன்கிட்ட காட்ட சொல்லி பார்க்கலாம். சொல்றேன். அந்த ஆதியோட போட்டோவை காட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சிலே விட்டு எறிகிறேன். ஏன் மூஞ்சில விட்டு எறியறது இருக்கட்டும், முதல்ல உன்னால அந்த ஆதி போட்டோவை வாங்கி பார்க்க முடியுதான்னு பாரு. அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். வச்சிரட்டுமா? ஆதி கதையை என்கிட்டயே சொல்றியா? பார்க்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுவா. அவள முதல்ல அகிலா கிட்ட ஆதியோட போட்டோவை கேட்கலாம். அகிலா, 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 ஏன் தரையில படுத்துட்டு இருக்க? என்னாச்சு? உடம்பு தான் சரியில்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? ஆதியோட போட்டோவை பார்க்கணும். இசையே ஆசையான இம்சையே வெண்ணிலா திசையே அஸ்கு புஸ்கு பாஷையே அத்துமீறலே அன்பு விம்மலே அடவாடி செய்யும் அதிரடி அழகே ஓ முத்த தும்மலே வெக்க விக்கலே இதயத்தில் விழுந்த இடியாப்ப சிக்கலே. உன் மேல ஆதியோட போட்டோ இருக்குன்னு சொன்னல, அத உடனே எனக்கு பிரிண்ட் போட்டு கூட ஆக்கலாம். அக்கா, திடீர்னு ஆதியோட போட்டோ கேட்டா எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. எதுக்கு நீங்க ஆதியோட போட்டோவை கேக்குறீங்க? அக்கா சொல்லுங்கக்கா, எதுக்கு ஆதியோட போட்டோவை கேக்குறீங்க? அவ எனக்கு போன் பண்ணா. அவ மூஞ்சில விட்டு எறியறதுக்கு தான் கேக்குறேன். அக்கா, அவ ஏதோ பேசினாளேன்னு நாம ஏக்கா ஆதியோட போட்டோவை அவகிட்ட கொடுக்கணும்? அவ என்ன பேசினா தெரியுமா? உன்னைய விஸ்வாவையும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா. அப்ப உன் வயித்துல விளையாடுற குழந்தைக்கு அப்பா விஸ்வாவா இல்ல ஆதியான்னு தெரியுமா? நீ சொன்ன மாதிரி எல்லாம் நான் சந்தேகப்பட மாட்டேன். அகிலாவோட குழந்தைக்கு அப்பா ஆதிதான்னு நான் சொன்னதுக்கு ஆதியை நீ பாத்திருக்கியா? அது அகிலா சொன்ன கற்பனை பேருன்னு சொல்றா. அவ சொன்னது பொய்யன்னு நிரூபிச்சு அவ மூஞ்சில ஆதியோட போட்டோவை தூக்கி எறியணும். அதுக்குதான் கேக்குறேன். நீ உடனே நெட் ஓபன் பண்ணி ஆதியோட போட்டோவை எடுத்து வை. நான் அதுக்குள்ள அந்த பிசிஓக்கு போய் அவளை இழுத்துட்டு வரேன். அக்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க? அவளை எப்படிக்கா இங்க கூட்டிட்டு வர முடியும்? அவ யாருன்னே நமக்கு தெரியாதே. இனிமே தெரிஞ்சிரும் அகிலா. அது மட்டும் இல்ல, அவளை பிடிக்க நான் விரிச்ச வலையில அவ இந்நேரம் மாட்டியிருப்பா. அக்கா, நீங்க சொல்றது எனக்கு புரியலக்கா. போன தடவை அவளை தேடி போற நீங்க அவ அடையாளம் தான் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்ப மாட்டிப்பான்னு சொல்றீங்க. எப்படிக்கா? போன முறை நான் அந்த பிசிஓக்கு போயிருந்தப்போ அங்க வேலை பார்த்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன். அவ அடையாளம் மட்டும்தான் சொன்னா. நான் அதை கேட்டு யோசனை பண்ணேன். அப்போ நீ இவ்ளோ விவரம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட நீ இன்னொரு உதவியும் பண்றியா? அந்த பொண்ணு மறுபடியும் இங்க ஃபோன் பண்ண வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்றியா? அக்கா, என்னக்கா இது? என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னு தான் விவரத்தை சொன்னேன். அவளை பிடிச்சு கொடுக்க சொல்றீங்களே. சாரிக்கா, இதெல்லாம் என்னால முடியாதுக்கா. பயப்படாதே, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அந்த பொண்ணு மறுபடியும் வந்து இங்க போன் பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி இங்க வச்சுக்கிட்டே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் வந்து பாத்துக்கிறேன். இதுல உன் பேர் எங்கேயும் வெளியே வராது. என்ன நம்பு. இல்லக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. உன்னை என் தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன். அக்காவுக்காக இது கூட செய்ய மாட்டியா?
ப்ளீஸ். என் குடும்பத்துல அனாவசியமான பிரச்சனை வராம இருக்கணும்னா இந்த ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அதை புரிஞ்சுக்கோ. ஏன் சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. அந்த பொண்ணு வந்ததும் நீங்க சொன்ன மாதிரியே பிளான் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்தம்மா. அக்கா, இது எதுக்குக்கா? வேணாக்கா. தப்பா நினைக்காத, செலவுக்கு வச்சுக்கோ. மறந்துடாத, அவ எப்ப வந்து ஃபோன் பண்ணாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் வரேன். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. சரிக்கா. நான் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்நேரம் அவ ஏதாவது சாக்கு சொல்லி அந்த பிசி ஒலிய உட்கார வச்சிருப்பா. நான் போய் அவளை இழுத்துட்டு வரேன். அதுக்குள்ள ஆதியோட போட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடியா வை. அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? அவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறான்னு விட்டுலாமே. எப்படி விட சொல்ற? அது இதுன்னு பழிய போட்டு பேசுறவ இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமான்னு கேக்குறா. அவ பேசுன பேச்சுக்கு அவளை சும்மா விடக்கூடாது. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆதியோட போட்டோவை காட்டி அவளை என்ன பண்ற பாரு. அக்கா, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. திடீர்னு ஆதியோட போட்டோ வேணும்னு கேட்டானா நான் என்ன பண்றது? கடவுளே, என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? ஏமா, எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க நீ? சாரிக்கா, சில்லற இல்ல. நான் வெளியில போய் மாத்திட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ சீக்கிரம் போயிட்டு வா. சரி, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இல்ல 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 பரவாயில்ல, உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமா. வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் வேகமா போங்களேன். ஹலோ அக்கா, நான் அமுதா பிசிஓல வேலை பாக்குறேனே. சொல்ல அமுதா. போன் பேச வந்தவளை உட்கார வச்சிருக்கியா? ஆமாக்கா, 100 ரூபாய்க்கு சில்லற மாத்திட்டு வரேன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு வெளியில வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேக்கா. அக்கா, உடனே புறப்பட்டு வரீங்களாக்கா? இதோ இது வந்துட்டே இருக்கேன். இன்னும் ஒரே நிமிஷத்துல அங்க இருப்பேன். அக்கா, நான் ரோட்டு முனையில தான் நிக்கிறேன். நீங்க வந்ததும் தான் பிசிஓக்கு போவேன். வெரி குட். நீ அங்கேயே இரு. இதோ நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கக்கா. கொஞ்சம் வேகமா போங்களேன் ப்ளீஸ்.